பாஷஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய டின்னர் ரொட்டீன். ஸோ டின்னருக்கு வந்து கத்திரிக்காய் கொச்சு அண்ட் தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் கொச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த கத்திரிக்காய் கொச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு 15 மினிட்ஸில் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. சின்ன கத்திரிக்காயில் சுடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால பெரிய கத்திரிக்காவாக வாங்கிக்கோங்க. க்ரீன் இல்லை வைலட் 2 கத்திரிக்காய் கூட நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். ஃபுல்கா ஸ்டாண்டில் வச்சு ஃபஸ்ட்டு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கணும். ஃபுல்கா ஸ்டாண்ட் இல்லாதவங்க கேஸில் டைரெக்டாக வச்சும் வந்து இந்த மாதிரி சூடு பண்ணலாம். இதை நல்லா சுட்டு இந்த ஸ்கின் வந்து ஃபுல்லாக நல்லா பிளாக் ஆயிடணும், அப்புறம் சுருங்கிடணும். அப்போ வரைக்கும் இதை நல்லா சுடணும். இது கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் அப்படின்றதுனால ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். கத்திரிக்காய் நல்லா சுட்டதுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணிக்கோங்க. அந்த 5 மினிட்ஸில் வந்து நான் வந்து இந்த கத்திரிக்காய் குச்சுக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நான் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். கத்திரிக்காய் லைட்டாக சூடு கம்மியானதுக்கப்புறமா இதோட ஸ்கின் இந்த மாதிரி பீல் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்கின் எடுத்துகிட்டு அதோட ஸ்டெம்மையும் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் சின்னதாக இதை கட் பண்ணிடுங்க. ஏன்னா கை போட்டு இதை நம்ம மசிக்க முடியலை, ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால நான் இதை வந்து கொஞ்சம் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசிய போகிறேன். ஸோ இந்த கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம தக்காளி கொச்சியில் ரசத்துக்கு எப்படி நம்ம வந்து தக்காளி மசிவோமோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி கை வச்சு நல்லா மசிச்சிடணும். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் கொச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம வந்து கடுகு, சோம்பு போட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து இதில் சோம்பு சேர்த்துக்கணும். ஸோ கடுகு, ஜீரகம், சோம்பு இது 3 வந்து தாளிக்க ஃபஸ்ட்டு விட்டுறணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த டின்னர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாவை வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காவை நம்ம சுட்டுட்டு இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. அப்போ வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் வந்து இந்த கத்திரிக்காவை நல்லா மசிச்சுக்கிறேன் நான். இது வந்து சுட்ட கத்திரிக்காய். இப்போ வந்து சூடு ஃபுல்லாக நல்லா ஆறிடுச்சு. தண்ணியில் கொஞ்சம் நேரம் நான் போட்டு வச்சேன் அப்படின்றதுனால ஒரு பாதி லெமன் சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு தக்காளி தேவையில்லை, அதுக்கு பதிலாக நம்ம புளி போட்டுருவோம். ஸோ புளியும் வந்து கரெக்டாக ஊற வச்சுருங்க. இப்போ இதற்கு தேவையான இஞ்சி, பூண்டு வந்து நான் கல்லில் போட்டு இடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல், அப்புறம் வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு வந்து இஞ்சி வந்து நல்லா இடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இல்லை என்கிட்ட, அதனால் நான் வந்து இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி கல்லில் இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் பூண்டு போட்டதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு போடும்போது வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கத்திரிக்காய் கொச்சுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே சுட்டது அப்படின்றதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து மசிஞ்சிரும். இந்த சூடு பட்ட உடனேவே அது வந்து ரொம்ப குழக்குழான்னு ஆயிரும். அதனால ரொம்ப நேரம் இதை வேக வைக்க வேண்டாம். அதனால தான் கத்திரிக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் இதில் மசாலா சேர்த்துடணும். மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கிளறிட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து கருவேப்பிலை, வெங்காயம் போட்டதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்றாப்புல. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் இது வந்து இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம்.
கத்திரிக்காய் கொச்சு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி குழம்பு செய்யும் போது நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து அதில் இட்லி மாவு சேர்த்துருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம இட்லி மாவு சேர்க்கக்கூடாது. இதில் வந்து நம்ம அரிசி மாவை இந்த மாதிரி கரைச்சி ஊற்றணும். இந்த டிஷ்ஷில் வந்து நீங்கள் இட்லி மாவு சேர்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் கொச்சு ரொம்ப புளிப்பாயிரும். ஏன்னா இதில் வந்து நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம் அப்படின்றதுனால இதில் வெறும் அரிசி மாவு தான் சேர்த்துக்கணும். கொஞ்சம் புளி வந்து கரைச்சிட்டு நான் ஊற்றிருக்கேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா புளி கம்மியாக இருந்துச்சுன்னா வேணும்னா ஊற்றிக்கலான்னு நான் எடுத்து வச்சிட்டேன். அப்புறமா இந்த அரிசியை வந்து அரிசி மாவை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் நான் சேர்த்துட்டேன். இப்போ 2ஐயும் சேர்த்து இது நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். புளி வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ இதில் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் கொச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் சைட் பை சைடு இன்னொரு பர்னரில் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காய் கொச்சு வந்து இந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. அதிலே வந்து இந்த அளவுக்கு இதில் எண்ணெயெல்லாம் வெளியே வந்துருச்சு. ப்ளஸ் ரா ஸ்மெல்லாம் போயிடணும். ஏன்னா நம்ம இதில் புளி சேர்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கத்திரிக்காய் கொச்சு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து புளி தண்ணி ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புளியோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை அப்படின்றதுனால புளியோட டாமினேஷன் வந்துருச்சுன்னா கத்திரிக்காய் கொச்சு வந்து ரொம்ப டேஸ்ட்டே சேஞ்ச் ஆயிரும். அதனால கொஞ்சம் புளி மட்டும் பார்த்து இதில் ஊற்றுனீங்கன்னா இந்த கத்திரிக்காய் கொச்சு நல்லா வரும். இப்போ நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் கொச்சில் ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறோம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி எனக்கு போதுன்றதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். ஸோ இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆயிடுச்சு. தோசையும் வந்து இப்போ நான் திருப்பி போட போகிறேன். நம்மளோட டின்னர் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சட்னிலாம் சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் கொச்சு ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. தக்காளி கொச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதையும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.